வாழ்க்கையில சில பேருக்கு இலக்குகள், எதிர்கால கனவுகள் அப்படின்னு கூட எதுவும் இருக்காது. ஆனா எல்லாருக்குமே ஒரு சில கொள்கைகள் இருக்கும். நான் இப்படித்தான் பண்ணுவேன், எனக்குன்னு சில கொள்கைகள், கோட்பாடுகள் இருக்கு, யாருக்காகவும் இந்த பிரின்சிபல்ஸ்லாம் நான் மாத்திக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கொள்கைகள் வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி சிலருக்கு நல்ல கொள்கைகள், நல்ல பிரின்சிபல் இருக்கும்போது அவங்கள பார்த்து நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரி நான் வியந்து பார்த்த ஒரு 5 மனிதர்கள் 5 வித்தியாசமான பிரின்சிபல்ஸ் ஃபாலோ பண்றாங்க. ஒருத்தரும் 15 20 வருஷங்களா அந்த விஷயங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வித்தியாசமான 5 கொள்கைகளை தான் நான் இன்னைக்கு உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். எண்ணுவதெல்லாம் உயர்வு. நான் உங்கள் JR. எனக்கு தெரிந்த ஒரு நண்பருடைய பிரின்சிபல் என்ன அப்படின்னா, வெளிநாட்டு பொருட்களை வாங்காதே, டு நாட் பை ஃபாரின் ப்ராடக்ட்ஸ். அதாவது எந்த ஒரு வெளிநாட்டு பொருளையுமே அவர் பயன்படுத்த மாட்டாருங்க. நம்ம நாட்டில் உற்பத்தியான, நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை மட்டும்தான் அவர் பயன்படுத்துவார். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு நாளும் நம்ம காலையிலிருந்து இரவு வரைக்கும் எவ்வளவு வெளிநாட்டு பொருட்களை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? காலையில் நம்ம எந்திரிச்ச உடனே ப்ரஷ் பண்ணுறோம்ல, அந்த டூத் ப்ரஷ்ஷு, டூத் பேஸ்ட்டு, நம்ம யூஸ் பண்ணுற சோப்பு, பெர்ஃப்யூமு, சிலர் போடக்கூடிய உயர் ரக ஆடைகள், சட்டை, பேண்ட்டு, பெல்ட்டு, வெளிநாட்டு கம்பெனியோட கிரைண்டரு, மிக்சி, அதே மாதிரி வெளிநாட்டு உணவகங்களான KFC, டோமினோஸ் இது போன்ற உணவகங்களில் போய் சாப்பிட்றது, இந்த மாதிரி எதுவுமே அவர் பண்ண மாட்டார். எந்த ஒரு வெளிநாட்டு பொருட்களையும் உபயோகிக்க மாட்டார். முடிந்த வரைக்கும் இந்தியாவில் உற்பத்தியான பொருட்கள், இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை மட்டும்தான் அவர் பயன்படுத்துவார். எந்த ஒரு வெளிநாட்டு பொருளும் அவர் வாங்கவே மாட்டார். அவர் மட்டும் இல்லை, அவருடைய மொத்த குடும்பமும் இதை ஃபாலோ பண்ணுறாங்க. இது மாதிரி நம்ம வெளிநாட்டு பொருட்களை வாங்காமல் நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை நம்ம வாங்கினோம் அப்படின்னா நம்ம நாட்டினுடைய பொருளாதாரம் மென்மேலும் உயரும். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் மேம்படும். நம்ம நாட்டோட ப்ராடக்ட்ஸ் இன்னும் பெஸ்ட்டாக வரும். அந்த ப்ராடக்ட்ஸ் இன்னும் பல நாடுகளில் விற்க ஆரம்பிக்கும். அப்போ நம்ம நாட்டோட பொருளாதாரம் இன்னும் பல மடங்கு உயரும். அப்படின்றதுக்காக அவங்க இதை ஃபாலோ பண்றாங்க. உங்க வீட்டில் எத்தனை வெளிநாட்டு பொருட்கள் இருக்கு அப்படின்னு யோசிங்க. முடிந்த வரைக்கும் நம்ம நாட்டில் உற்பத்தியான, நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்ட தரமான பொருட்களை மட்டுமே வாங்கி பயன்படுத்த முயற்சி பண்ணுங்க. 100% அப்படி பயன்படுத்த முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 70%, 70% 80% நம்ம நாட்டு பொருட்களை மட்டுமே பயன்படுத்த முயற்சி பண்ணுங்க. அப்பதான் நம்ம நாட்டினுடைய நிறுவனங்களும் வளரும். ரெண்டாவதாக ஒரு நண்பர் கடைபிடிக்கக்கூடிய ஒரு பிரின்சிபல் என்ன அப்படின்னா, 15 days once fasting, அதாவது 15 நாட்களுக்கு ஒரு முறை விரதம் இருப்பது. எனக்கு தெரிந்து அந்த நண்பர் 20-25 வருடங்களுக்கு மேல இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்ல, எனக்கு அவர் ஒரு 15 வருஷத்துக்கு மேல தெரியும். இது வரைக்கும் அவர் ஒரு நாள் கூட மருத்துவமனைக்கு போய் நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ ஏன், இந்த விக்ஸு, அமிர்தாஞ்சன் இந்த மாதிரியான விஷயங்களை கூட அவர் பயன்படுத்தினதே இல்லை. அவர் மருந்து மாத்திரையை கையில் எடுத்து கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு மேலே இருக்குமா. அந்த அளவுக்கு அவர் ஆரோக்கியமாக இருக்காரு. அதற்கு காரணம் நான் 15 நாட்களுக்கு ஒரு முறை விரதம் இருப்பது தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. நல்ல ஆரோக்கியமான உணவு, நல்ல உறக்கம், உடற்பயிற்சி இது மட்டுமே பத்தாது, நம்ம உடலை பாதுகாக்க விரதமும் இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இப்போ நம்ம கை கால்லாம் ஓய்வு கொடுக்குறோம், கை கால்களுக்கெல்லாம் ஓய்வு கொடுக்குறோம்ல, அதே மாதிரி நம்ம உடல்களுக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகளுக்கும் ஓய்வு கொடுக்கணும். அதற்கு நம்ம விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதனாலதான் நம்ம ஊர்லலாம் காலம் காலமா கடவுள் பெயரை சொல்லி விரதம் இருக்க சொன்னாங்க. உங்களுக்கு பிள்ளையார் பிடிக்குமா? அப்போ 15 நாட்களுக்கு ஒரு முறை சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருங்க. முருகனை பிடிக்குமா? சஷ்டி விரதம் இருங்க. பெருமாளை பிடிக்குமா? அப்போ ஏகாதசி விரதம் இருங்க. சிவனை பிடிக்குமா? அப்போ பிரதோஷ விரதம் இருங்க. இந்த மாதிரி கடவுள் நம்பிக்கையோட விரதம் இருங்க. இல்ல உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையா? அப்போ நீங்க நார்மலாவே 15 நாட்களுக்கு ஒரு முறை நான் விரதம் இருப்பேன் அப்படின்னு முடிவு பண்ணி விரதம் இருங்க. அவர் காலையில இருந்து நைட் வரைக்கும் எதுவுமே சாப்பிட மாட்டாரு. வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு தான் விரதம் இருக்காரு. நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணுங்க. இல்ல அந்த மாதிரி தண்ணி மட்டும் குடிச்சிட்டுலாம் என்னால விரதம் இருக்க முடியாது அப்படின்னா அப்போ வெறும் ஜூஸ் மட்டுமாவது குடிச்சிட்டு விரதம் இருக்க ட்ரை பண்ணுங்க. இல்ல அதுவும் கஷ்டம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்போ கொஞ்சம் பழங்கள் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்க ட்ரை பண்ணுங்க. இல்லப்பா என்னால அதுவும் கஷ்டம், என்னால பழம் மட்டும்லாம் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்க முடியாது, ரொம்ப பசிக்கும் அப்படின்னா 2 வேளை சாப்பிடாம ஏதாவது ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்க ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி சாப்பிடாமல் விரதம் இருந்தாலே உங்களை எந்த நோயுமே அண்டாது. யோசிச்சு பாருங்க, இப்போ உங்க வீட்டில் மாவு அரைக்கக்கூடிய ஒரு கிரைண்டர் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த கிரைண்டர் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கு, 24 மணி நேரம் அந்த கிரைண்டர் ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த கிரைண்டர் எத்தனை நாள் வரும்? வழக்கமா ஒரு 6 வருஷம் அந்த கிரைண்டர் ஓடும் அப்படின்னா இப்படி 24 மணி நேரமும் ஓடிச்சு அப்படின்னா அந்த கிரைண்டர் ஒரு 1-1.5 வருஷத்துக்குள்ளேயே வீணா போயிடும் இல்லையா? அதே போலதான் நம்மளோட வயிற்றுக்குள்ளேயும் ஒரு கிரைண்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சமாவது அந்த கிரைண்டருக்கு நம்ம ஓய்வு கொடுக்கணும்ல. எப்பையும் எதையாவது போட்டு அரைச்சிக்கிட்டே இருந்தோம்னா எப்படி நம்முடைய உடல் உள்ளுறுப்புகள் மற்ற வேலைகளை பார்க்கும்? அதனால தயவு செஞ்சு உங்களுடைய உடல் உள்ளுறுப்புகளுக்கு ஓய்வு கொடுங்க. 2 வாரத்துக்கு ஒரு முறை விரதம் இருக்க ட்ரை பண்ணுங்க.
மூணாவதா என்னுடைய நண்பருடைய ஒரு கொள்கை என்னன்னா, நோ லோன், கடன் வாங்கவே கூடாது. அந்த நண்பர் ஒரு நல்ல நிறுவனத்துல வேலை பார்க்கிறாரு. அவர் இதுவரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில கடன் வாங்கினதே கிடையாது. எந்த பொருளுமே இஎம்ஐல வாங்கினதே கிடையாது. அவர் வீடு கூட வாங்கிட்டாரு. அந்த வீடு வாங்கும் போது கூட முடிந்தவரை கடன் வாங்காமல் சேர்த்து வச்சுதான் அந்த மொத்தமா காசு போட்டு அந்த வீடை வாங்கினாரு. இப்போ நிறைய பேருக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்திலாம் தெரிஞ்சிருக்கு. இப்ப சொல்றாங்க, நீங்க வீடு வாங்காம மியூச்சுவல் ஃபண்ட்ல பணம் போடுங்க, அதுல வரக்கூடிய பணத்தை லாபத்தை எடுத்து வீடு வாங்குங்க, அது உங்களுக்கு நல்லது அப்படின்னு. ஆனா இந்த முறையை அவர் அப்பவே கடைபிடிச்சிருக்கிறாரு. வீடு கூட கடன்ல வாங்கல. தன் வீட்டில் உள்ள எந்த பொருளையும் இதுவரைக்கும் அவர் இஎம்ஐல வாங்கினதே இல்லை. அதே மாதிரி யார்கிட்டையும் இதுவரைக்கும் அவர் கடன் வாங்கினதே கிடையாதான். இதை கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஆனாலும் உங்களால முடிஞ்சா இந்த ஒரு விஷயத்தை கடைபிடிங்க. எந்த பொருளுமே கடன்ல வாங்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் சேர்த்து வச்சு வாங்க ட்ரை பண்ணுங்க. இல்ல சரியான இடத்துல முதலீடு பண்ணி அந்த முதலீடு நல்லா பெருகின பிறகு அந்த பொருளையோ அந்த வீட்டையோ வாங்க ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் கடன் இல்லாத ஒரு நபரை உங்களால பார்க்கவே முடியாது. எல்லாருக்குமே கடன் இருக்கு. ஏதாவது ஒரு கடன் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் இல்லையா? எனக்கு தெரிந்த அந்த நண்பருக்கு கிட்டத்தட்ட 54 வயசுக்கு மேல ஆகுது. இதுவரைக்கும் அவருக்கு கடனே கிடையாது. தங்களுடைய குழந்தைகளுக்கான கல்வி கடனோ வீட்டு கடனோ அப்படின்னு இஎம்ஐன்னு எதுவுமே கிடையாது. முடிஞ்சா இந்த விஷயத்தை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. இஎம்ஐ இல்லாம கடன் இல்லாம வாழ முயற்சி பண்ணுங்க. ஆடம்பரமான வாழ்க்கையை தவிர்த்துடுங்க. எந்த ஒரு இஎம்ஐயும் இல்லாம எந்த ஒரு கடனும் இல்லாம வாழக்கூடிய வாழ்க்கையே நிம்மதியான வாழ்க்கை. இங்க நம்ம வாழ்க்கையை வாழ்றதுக்கு தான் வந்திருக்கோம், இஎம்ஐ கட்டுறதுக்கு இல்லை. நாலாவதா, இவர் ஒரு மிகப்பெரிய பிசினஸ் மேன். ஆனால் இவர் கடைபிடிக்கக்கூடிய ஒரு வழக்கம் என்ன அப்படின்னா, நோ ஷவர் ஹெட். அதாவது இவங்க வீட்டு பாத்ரூம் எல்லாம் சூப்பரா இருக்கும், ஆனா அந்த பாத்ரூம்ல வந்துட்டு அந்த ஷவர் டேப் இருக்கவே இருக்காது. அவங்க வீட்டில் அவர் குளிச்சா கூட ரன்னிங் டேப்ல குளிக்க மாட்டாராம். அதாவது தண்ணியை திறந்து விட்டு அப்படியே குளிக்க மாட்டாரு. முடிந்த வரைக்கும் ஒரு பக்கெட் தண்ணி 2 பக்கெட் தண்ணி முதலே பிடிச்சு வச்சுட்டு அதற்குள்ளதான் குளிப்பாரு. ஷவர் அவங்க வீட்டில் கிடையவே கிடையாது. இதே மாதிரி அவங்க வீட்டில் பாத்திரம் கழுவுவதற்கு ஆட்கள் வருவாங்க. அவங்க கூட அந்த ரன்னிங் டேப்ல பாத்திரம் கழுவ மாட்டாங்களா. 2 பக்கெட் 3 பக்கெட் நிறைய தண்ணி பிடிச்சு வச்சு அந்த பக்கெட்ல இருக்க தண்ணியை வச்சு பாத்திரம் கழுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மழைநீர் சேகரிப்பெல்லாம் அவங்க வீட்டில் பயங்கரமா இருக்கும். அவங்க வீட்டு மொட்டை மாடியிலிருந்து விழக்கூடிய மழைநீர் அப்படியே இன்னொரு தொட்டியில கீழே வந்து சேமிக்கப்படும். அவர் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தக்கூடிய இந்த பழக்கத்தை தன் வீட்டில் மட்டுமே ஃபாலோ பண்ணுறது இல்லை, அவர் எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணுறது. ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்கினா கூட அங்கே கூட ஷவரில் குளிக்க மாட்டார். ஒழுக்கம்னா எல்லா இடத்துலையும் ஒழுக்கமாக தான் இருக்கணும் அப்படின்னு அப்பவும் அவர் ஒரு வாளி தண்ணீர் பிடித்து அதில் தான் குளிச்சுட்டு வருவாராம். அவர் மட்டும் இல்லை, அவர் குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருமே தண்ணீரை இதே போல் சிக்கனமாக பயன்படுத்துகிறாங்க. தண்ணீரை நீங்கள் சிக்கனமாக பயன்படுத்த உங்ககிட்ட நிறைய செல்வம் சேரும் அப்படின்னு நம்ம ஊரில் ஒரு பழமொழி இருக்கு. அதனால தான் அவர்கிட்ட நிறைய பணம் இருக்கோ என்னவோ. முடிஞ்சா நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்க. தேவையில்லாமல் தண்ணீரை செலவழிக்காதீங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு தண்ணீரினுடைய அருமையே தெரியலைங்க. எல்லாமே ரன்னிங் டேப்ல தான் பண்றாங்க. தண்ணீரை நிறைய இடத்துல வீணாக்கிக்கிட்டே இருக்காங்க. முடிந்தவரை நீங்க அதை பண்ணாதீங்க. தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துங்க. அப்பதான் உங்ககிட்ட நிறைய செல்வமும் சேரும். ஐந்தாவதா, எனக்கு தெரிந்த ஒரு நபர் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஃப்ரீ லஞ்ச் டு 5 people. அதாவது அவர் வந்து ஒன்றும் பெரிய வசதியான ஆளெல்லாம் கிடையாது. அவரே வந்து ரொம்ப நடுத்தரமான குடும்பம். நார்த் மெட்ராஸில் வட சென்னையில் வாழக்கூடிய ஒரு நண்பர். அவருக்கு ஒன்றும் பெரிய சம்பளம்லாம் கூட இல்லை. ஆனால் ஒவ்வொரு வார ஞாயிற்றுக்கிழமையும் அவர் என்ன பண்ணுவார்னா, அவரே அவங்க வீட்டில் தயிர் சாதம் ரெடி பண்ணுவார். தயிர் சாதம்னா ஏதோ கடமைக்குன்னு கிடையாது. சூப்பராக தயிரெல்லாம் போட்டு, முடிஞ்சா அதில் கொஞ்சம் வெண்ணெய்லாம் போட்டு, அது மேலே அப்படியே மாதுளம் பழமெல்லாம் தூவி அந்த அளவுக்கு சூப்பரான தயிர் சாதம் ரெடி பண்ணுவார். அதில் கொஞ்சம் ஊறுகாலாம் வச்சு அதை 5 பொட்டலமாக கட்டி தெருவோரமாக வாழக்கூடிய ஆதரவற்றோர் 5 பேருக்கு அந்த தயிர் சாதத்தை கொடுப்பாருங்க. இன்னும் இந்த மாதிரி ஆதரவற்ற மக்கள்லாம் இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, வட சென்னை போய் பாருங்க, எவ்வளவு மக்கள் இன்னும் இதே மாதிரி இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி யாராவது ஆதரவற்றோர், முகம் தெரியாத ஒரு 5 பேருக்கு அந்த பொட்டலத்தை அவர் கொடுப்பாரு. இதை வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஒரு வாரம் கூட அவர் இதை பண்ணாமல் இருந்ததே இல்லையா. சந்தர்ப்ப சூழ்நிலைகளால சில வாரம் ஏதாவது ஊருக்கு போக வேண்டி வரும், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டி வரும். அப்ப கூட ஹோட்டல்ல ஒரு 5 தயிர் சாதம் வாங்கி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய 5 நபர்களுக்கு அதை வந்து தானமா கொடுப்பாரு. கடந்த 20 வருஷத்துல ஒரு வாரம் கூட அவர் இதை பண்ணாம இருந்ததே கிடையாதான். சூப்பர்ல. இன்னும் எனக்கு தெரிந்த நிறைய நண்பர்கள் வித்தியாசமா நிறைய பிரின்சிபல்லாம் வச்சிருக்காங்க. அதெல்லாம் கேட்டா ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. அது ரொம்ப வருஷமா ஃபாலோ பண்றவங்களும் இருக்காங்க. இப்ப நான் சொன்ன அந்த 5 பேரும் குறைஞ்சபட்சம் 15 வருஷங்களுக்கு மேல அதை ஃபாலோ பண்ணக்கூடியவங்களா இருக்காங்க. வாழ்க்கையில கடனே வாங்கக்கூடாது, வெளிநாட்டு பொருட்களை பயன்படுத்தவே கூடாது, ஷவரோ ரன்னிங் டேப்போ பயன்படுத்தவே மாட்டேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித்தியாசமான கொள்கைகள். இது போல நீங்களும் ரொம்ப வருஷமா ஏதாவது ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பிரின்சிபல் இருக்கும் இல்லையா. மினிமம் குறைஞ்சது ஒரு 3 வருஷமா நான் இந்த விஷயத்த பண்றேன் அப்படின்னு நீங்க பண்ணக்கூடிய விஷயம் இது. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஏதாவது இருந்தது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் மற்றவங்களும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிறோம்.
இல்ல இது வரைக்கும் நான் தொடர்ந்து 3 வருஷம் இந்த மாதிரி எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் பண்ணதில்லை அப்படின்னா அட்லீஸ்ட் இன்னையிலிருந்து உங்களுக்குன்னு ஒரு சில கொள்கைகள் வச்சுக்கோங்க. அதை குறைந்தது அடுத்த 3 வருஷங்களுக்காவது தொடர்ந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. நமக்குன்னு பெரிய இலக்குகள் இல்லாமல் இருக்கலாம், அட்லீஸ்ட் இந்த மாதிரி சில பிரின்சிபல்ஸ்லாம் இருக்கணும். இதை நான் இத்தனை வருஷமா ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொன்னா அதுவே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கர்வமா இருக்கும். முதல்ல இந்த சுய ஒழுக்கத்தை நாம நமக்குள்ள கொண்டு வந்தாதான் பின்னாடி மிகப்பெரிய விஷயங்களை அடைய முடியும். கடந்த 3 வருஷங்களா நான் இதை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு ஏதாவது பிரின்சிபல்ஸ் இருந்தா அதை சொல்லுங்க. அப்படி இல்லைனாலும் இனிமே அடுத்த 3 வருஷம் நான் இதை கண்டிப்பா பண்ண போறேன் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் எது, அப்படி ஏதாவது இருந்தாலும் அதையும் சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பிரின்சிபல்ஸை நானும் மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிறோம். இது மாதிரி பல வித்தியாசமான கருத்துக்கள், ஒரு புத்தகத்துக்குள்ள வரக்கூடிய குட்டி குட்டி கதைகள், பல பிசினஸ் மேனோட வெற்றி கதைகள், மிகச்சிறந்த 50 திருக்குறள்கள், இதையெல்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. ட்ரீம் பிக் அச்சீவ் பிக், என்னவதெல்லாம் உயர்வு.